வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ரோபோ, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால சட்டுப்புட்டுன்னு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணு. என்ன விக்ரம், உன் பேச்சுல ஒரு சலிப்பு தெரியுதே. பின்ன என்ன ரோபோ, நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் கூட்டணி பத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலையே. யாரு கூட சேர போறாங்க, யாரெல்லாம் தனியா நிக்க போறாங்க, ஒரே குழப்பமா இருக்கே. நீ மட்டுமல்ல விக்ரம், இது வரைக்கும் தெளிவான முடிவு எடுத்திருந்தவங்க கூட இப்போ குழம்பி போயிருக்காங்க. புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. மக்கள் நல கூட்டணியுடைய மதுரை மாநாடு தமிழக அரசியல் கட்சிகளுடைய புருவத்தை உயர்த்த வச்சிருக்கான். ஏனோ தானோன்னு உருவான கூட்டணின்னும் எந்த சமயத்திலும் களைஞ்சிடும்னு கருதப்பட்ட நிலையில மதுரை மாநாட்டுல திரண்ட கூட்டத்தை பார்த்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களே திகச்சு போயிட்டாங்களாம். சூரிய கட்சிக்கும் இலை கட்சிக்கும் மாற்று வேணுங்கிற அவங்களுடைய கருத்துக்கு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகி வருதுன்னு சொல்லு. சரி, இதுக்கு மற்றவங்க ரியாக்ஷன் என்ன? தங்களுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க மக்கள் நல கூட்டணி உதவும்னு நம்பி இருந்த இலை கட்சிக்கும் நேற்றைய கூட்டம் லேசான ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கான். இளைஞர்கள் மத்தியில இரு கட்சிகளுக்கும் எதிரான மனநிலை இருக்கிறதால அவங்களுடைய ஆதரவு கணிசமா தங்களுக்கு கிடைக்கும்ங்கிற உற்சாகத்துல இருக்கு மக்கள் நல கூட்டணி. மதுரை மாநாடு கொடுத்த உற்சாகத்துல தொகுதி பங்கீட்டையும் சூட்டோட சூடா முடிச்சிட திட்டமிட்டிருக்காங்களாம் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். ஓ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? அப்படின்னா இந்த முறை பிரச்சார களத்துல முதல்ல இறங்க போறது மக்கள் நல கூட்டணி தான் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஆனா இதுக்கிடையில கூட்டணியை உடைக்கிற முயற்சிகளும் தீவிரமடைஞ்சிருக்கிறதா நம்ம ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. எது எப்படியோ மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இப்போ உற்சாக வெள்ளத்துல மிதக்கிறாங்களாம். அடுத்தடுத்த கூட்டங்களுக்கான திட்டங்களும் தீட்டப்பட்டு வர்றதா தகவல்கள் வருது. சூப்பர் ரோபோ, கலக்கிறப்போ தேர்தல் நெருங்க உன்னோட ஏஜென்ட்டுகளுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் போல. சரி நேயர்களே, மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூடான அரசியல் ரகசியத்தோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம்.